ஹாய் கிஷோர். ஹாய். ஹாய் மக்களே. ஆக்சுவலி நேற்று லைவ் வர முடியல, அதனால இன்னைக்கு 2 மேட்சும் சேர்த்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அண்ட் 2 மேட்ச் போயிருக்கு. 2 ப்ரிடிக்ஷனுமே நாங்கள் யோசிச்சது தான். ஆர்ஆர் மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் இந்த ஹோம் ஸ்ட்ரீக் பிரேக் ஆகி விசிட்டிங் டீம் வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முறை 10 மேட்ச்ல 10th மேட்ச்ல தான் விசிட்டிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமா. இதுக்கு மேலே இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். மேட்ச் உள்ள போயிடலாமா டேரக்டா? போயிடலாம். ஏதாவது சொல்லணுமா கிஷோர்? இல்ல இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் நேற்று மேட்ச் நம்பர் 9 ஆஃப் IPL 2024 ஆர்ஆர் வெர்சஸ் டிசி. டிசி தான் டாஸ் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணி ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் பண்ணாங்க. பவர் பிளேல 3 விக்கெட்டை கழட்டினாங்க. ஒரு ட்ரபிளிங்கான சுச்சுவேஷன்ல இருந்தது. ஓகே, டிசி இன்னைக்கு வந்து நம்மள ஃபெயில் ஆக்கி, நம்ம ப்ரெடிக்ஷனை ஃபெயில் ஆக்கி வின் பண்ணா நல்லதா இருக்கும்னு நினைச்சோம். ஏன்னா எல்லா டீமும் வின் பண்ணாதான் டோர்னமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா டாப்ல இருக்க டீமே வின் பண்ணிக்கிட்டு ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் டீம்ஸ்னு 3-4 டீம் இருந்ததுன்னா வர டீம்லாம் அவங்க கிட்ட வந்து 2 பாயிண்ட் அடிச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்க டெல்லி. ஆனா என்ன சொல்றது, மேட்ச் அவங்க கையில இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான குவாலிட்டியோ இல்ல ஒரு கான்பிடன்ஸோ இல்லாம இருந்த மாதிரி இருந்தது அவங்க பிளேவை பாக்குறப்ப. நீ சொல்லு கிஷோர். அதுதான் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? எப்படி போச்சு ஆர்ஆருக்கு? நல்லா தான் போச்சு. டிசி 9 ஓவர்ஸ்லயும் நல்லா போச்சு. ஓப்பனா சொல்லணும்னா கேம் சேஞ்சிங் மோட் பண்ணது வந்து அஸ்வின் தான். அஸ்வின் வந்தவொடனே குல்தீப் யாதவ் ஓவர்ல ஒரு 6, அது கூட பெருசா இல்ல. நார்கியா ஓவர்ல 2 6 அடிச்சாரு. அதுதான் மேட்ச் அப்படியே திருப்பிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கிள்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம் இந்தியா டீமுக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ஓகே தான். போன மேட்சும் ஓவர் போட்டு அவர் தான் காப்பாற்றினாரு. நேற்று மேட்ச்லையும் அவர் தான் பேட்டிங் ஆடி காப்பாற்றிருக்காரு. அவர் ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்ல பராக் ரொம்ப சூப்பராக ஆடினாரு. ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அது அஸ்வின் வர்றது, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவருங்க போன மேட்ச்லயே வந்து அவரை பேடப் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பவர் பிளேலயோ இல்லை 10 ஓவர்ஸ்க்குள்ள டக்கு டக்குன்னு 3 விக்கெட் போச்சுன்னா நீங்க தான் இறங்குற மாதிரி இருக்கும்னு அவர் பேடப் பண்ணி கடைசியில லாஸ்ட் மேட்ச் விக்கெட் விழல. சஞ்சு சாம்சன் நல்லா ஆடிட்டாரு. அதனால அவர் இறங்கல போல இருக்கு. இப்ப நான் இறங்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அவரு கூட அவரோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருந்தாரு. சங்ககிட்ட அப்ப நான் கேட்டேன், இல்ல இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த மேட்சும் அதே மாதிரி பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு நான் எழுந்து கிளம்பலான்னு இருந்தேன். பார்த்தா டக்கு டக்குன்னு 2 விக்கெட் விழுந்துருச்சு. விழுந்ததும் நீ தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவரு எப்பவுமே ஓப்பன் ஹேண்ட்ஸோட எடுத்துப்பாரு. அவர் கொடுக்குற சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏதாவது கன்வெர்ட் பண்ணணும்னு. அண்ட் அவரு கொஞ்சம் நல்ல கிரிக்கெட்டிங் பிரெயின் தான். அவரோட யூடியூப் சேனல் பார்த்தாலும் தெரியும், அவர் ஃபீல்ட்ல பண்றது பார்த்தாலும் தெரியும். ஸ்கில் வந்து 70%, 30% வந்து பிரெயினியா இருக்கிறதாலேயே அதை கன்வெர்ட் பண்ணுவாரு. விக்கெட்டா சரி, இல்ல ரன் ரேட் எக்கனாமி கம்மியா வச்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரெயினி ட்ரிக்கி மைண்ட் மூலியமாவே நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காகவே ஒரு டீம்ல வைக்கலாம். அவரு 11ஸ்ல ஆடாட்டி கூட அந்த டக் அவுட்ல ஒரு நல்ல பிரெயினியான பர்சன் இருக்கிறது அந்த டீமுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஒரு சில வழிகளை சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் கேப்டன் ஓபன் மைண்டடா இருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்ன மாதிரி ரியான் பராக் இப்போ வருவாரு 6 வருஷமா இருந்து கடைசியில இந்த சீசன்ல வந்திருக்காரு. லாஸ்ட் சீசன் முன்னாடி ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாரு. மை கன்சைன்ஸ் சே தட் I'll be hitting 4 sixes in one of the over அப்படின்னு போன சீசன்ல போட்டாரு. அது கிட்டத்தட்ட பண்ணாரு இந்த 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 மேட்ச்ல ஆர்ஆர் வெர்சஸ் டிசில. நார்கியா ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பேக் இன்ஜுரியில இருந்து வராரு. அவரோட ஆக்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு போல. இயர்லியர் ரிலீஸ் வர்றதால பால் வந்து நல்ல ஹிட்டிங் ஆர்க்ல விழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். போக போக தான் தெரியும். ரஷ்டியா தான் இருந்தாரு. போக ஒரு 2-3 மேட்ச் போக தான் தெரியும். ஆனா டிசி வந்து கிட்டத்தட்ட SRHக்கு சித்தப்பா வீட்டு பசங்க மாதிரி அவங்களும் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இஷ்டத்துக்கு ஆளாலும் உட்காந்துன்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு மாத்துறதாலதான் அவங்க ஒழுங்கா பிளே ஆஃப்கே வரதில்ல. திருப்பி உட்காந்துன்னு இப்ப அடுத்த மேட்ச் கை வைப்பாங்க. 2 மேட்ச் தோத்துட்டதால அடுத்த மேட்ச் வர சிஎஸ்கே கிட்ட ஆட போறாங்க விசாகப்பட்டினம்ல. இப்போ ஓப்பனிங் காம்பினேஷனை மாத்துவாங்க, இல்ல அந்த ரிக்கி புய்க்கு பதில் வேற யாராவது எடுத்துட்டு வரணும் பார்ப்பாங்க. என்னென்னமோ பண்ண போறாங்க. அது நம்ம அந்த மேட்ச் வரப்போ பாத்துக்கலாம். கையில இந்த மேட்ச் தோத்தாங்க. செகண்ட் ஆஃப் பத்தி ஸ்டார்ட் பண்ணிச்சு.
செகண்ட் ஹாஃப் வந்து பவர் பிளே ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே பழைய இஷ்யூ தான். மிடில் ஆடுறதுக்கு ஆளே இல்லை. அந்த நாண்ட்ரி பர்கர் ஒரு விக்கெட் மார்ச் எடுத்தோடனே அப்படியே மேட்ச் நின்றுச்சு. ஈவன்டோ வார்னருக்கும் சரி பண்ட்டுக்கும் லைஃப்லாம் கொடுத்தாங்க. கேட்ச் மிஸ் பண்ணாங்க, ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. ஜெய்ஸ்வாலோட ஒர்ஸ்ட் ஃபீல்டிங். அப்படி போயும் அவங்களால அந்த மிடில் 6 to 14 ஓவர்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லாதனால மறுபடியும் டஃப்பான மேட்சா போயிட்டு லாஸ்ட்ல ஆவேஷ் கான் ரொம்ப நல்லா போட்டாரு. அவர் ரொம்ப நல்லா போட்டனால அப்படியே மேட்ச் ஃபுல்லா கையை விட்டு போயும் திடீர்னு போல்டு கேட்சும் விட்டாரு. கேட்ச் விட்டு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அடிச்சிருவார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல பயங்கரமா ஹார்டான டேஞ்சரான கேம் ஆடினாரு. பட் நேத்து வந்து அவங்க சைடு இல்லாம போயிட்டனால அவேஷ் கான் நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணிட்டாரு யாக்கர்ஸ். ஸோ மேட்ச் சந்தீப் சர்மா முதல்ல சொல்லி ஆகணும் கிரெடிட். ஏன்னா அவரோட ஒரு கேட்ச் டேவிட் வார்னரோட கேட்ச் அங்க மேட்சே மாறிடுச்சு. அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி 3-4 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரு சீசன்ல ஒன்று பிடிச்சிருவாரு. பயங்கரமான ஸ்ட்ரெச் பண்ணுவாரு டைவ்ல. அது ஒரு பயங்கரமான கேட்ச் தான். அந்த விக்கெட் அவேஷ் கானுக்கு பதில் சந்தீப் சர்மா தலையில எழுதலாம். அதுக்கப்புறம் அவர் போட்ட ஓவர்ஸ் குறைய சொல்ல வராது. அதுக்கப்புறம் அவேஷ் கான் ஓகே பண்ணியிருக்காரு. அவரு கேட்டா நான் எக்ஸிகியூஷன் பண்ண பிராக்டிஸ் பண்ண அது இதுன்றாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர மேட்ச்ல. மற்றபடி ஒரு நல்ல ஆக்சுவலி என்னன்னா சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் 2 பால் 19th ஓவர்ல பவுண்டரி போயிடுச்சு. ஒரு 6 ஒரு 4. அதுக்கப்புறம் வந்து அவரு பேசிட்டு போனாரு சஞ்சு சாம்சன். சந்தீப் சர்மாக்கே தெரியும் ஸ்டில். அவர் சொன்னதுக்கு அப்புறம் லைனை மாத்தினாரு திருப்பி. ஃபுல்லா இதுக்கு போகாம ஷார்ட் பிட்ச்ல விழாம கொஞ்சம் இழுத்து போட்டாங்க. அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. அப்படியே மொமெண்டம் கொஞ்சம் மாறிச்சு. சொல்லுங்க. அதே மாதிரி வந்து அவங்க கிட்ட இன்னொரு பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. என்னன்னா எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்போ ஓவர் கொடுக்கணும் அதை வந்து நல்லா கரெக்டா தெரிஞ்சு வச்சு கொடுக்குறாங்க. போன மேட்ச் யாருக்கு ஓவர் கொடுக்கணும். ஆர்ஆர் ஊடா நல்லா ஆடினதுக்கு டக்குன்னு சாலை கூட்டணும்னாங்க. சால் வந்தோடனே ஊடா அவுட் பண்ணாரு. அதே மாதிரி போன வாட்டி ஒரு பயங்கரமான கேமான அபிஷேக் போரால் வந்தவனே சால் கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி 5 இன்னிங்ஸ்ல 3 times அபிஷேக் போரால் அவுட் பண்ணியிருக்காரு. சால் கொடுத்தவனே சால் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் இவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பா நெட்ல போரல் வராம அக்ஷர் பட்டேல் வந்திருப்பாரு. அக்ஷர் பட்டேல் வந்திருந்தா லாஸ்ட்ல போரல் இருந்தா கண்டிப்பா அந்த யாக்கர் அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருக்கு சீக்கி ஷாட்ஸ்லாம் ஆட தெரியும். இவரு அக்ஷர் பட்டேல் ஆட மாட்டாரு. ஆமா, அதுதான் நானுமே நினைச்சேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் விட மாட்டாரு அக்ஷர் பட்டேல். அப்ப அவரை முன்னாடி இறக்கி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஹிட்டர்ஸ் அவருக்கு கூட இறக்குனா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த சைட்ல இருக்கவங்க ஹிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, அவரை பின்னாடி அவரை பெரிய ஹிட்டர் மாதிரி லாஸ்ட்ல அனுப்புறாங்க. அது ஒரு பயங்கர டாக்டிக்கல் எரர். அது கிட்டத்தட்ட 2 வருஷமா எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல முன்னாடி அனுப்புங்க, அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இவங்க அதை சுத்தமா காதல எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அண்ட் பிருத்திவி ஷாவை இறக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் அட்லீஸ்ட் பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன் சுனில் நாராயண இறக்காம இருக்கிறது தப்புன்னு. அடுத்த மேட்ச் பேசுறப்போ சொல்ல போறேன் அதை பத்தி. அந்த மாதிரிதான் பிருத்திவி ஷாவும். நீங்க அவர்கிட்ட பயங்கரமா எதிர்பார்க்க கூடாது. 4 4 20 ரன் அடி, ஆனா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடி சொன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க விக்கெட் போனா கூட பரவாயில்லன்னு நினைச்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன் நீங்க வேற என்ன பயங்கரமான பேட்ஸ்மேன்ஸா வச்சிருக்கீங்க? ஒரு 3 பேரை தவிர்த்து யாருமே இருக்க மாதிரி தெரியல டிசில. அதுக்கு பிருத்வி ஷா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் பண்ணலாம்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க டீமோட கோச் பாண்டிங், அதுக்கப்புறம் வேற ஏதோ போஸ்ட்ல இருக்காரு கங்குலி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்க ஒரு இது வச்சுப்பாங்க. இந்த பிளேயரை இந்த டவுன்ல தான் இறக்கணும். அந்த ஸ்டாண்டை வச்சிட்டாங்கன்னா அதே தான். இப்போ பாருங்க போன மேட்ச் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் 2 down வந்தாரு, பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச் அதே தான் பண்ணாங்க, ஒழுங்காவே பர்ஃபார்ம் பண்ணல. அந்த கேட்ச் விடுற வரைக்கும் அவர் நல்லாவே ஆடல. அந்த கேட்சுக்கு அப்புறம் தான் 3 6 அடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரேட்டே கம்மியா இருந்தது. 17 பால் 17ம் 12 பால் 12 என்னமோ இருந்தாரு. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதை மாற்றவே மாட்டாங்க. ஓப்பனிங் மார்ஷும் வார்னதா அவங்க தான். 1 down ரிக்கி பாய் பதிலாக வேற ஏதாச்சும் மாட்டுவாங்க காண்டி. நீ கேட்குறமா பிரிட்டிஷா உள்ள வந்து மாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அந்த 1 downக்கு மேபி ஃபாரின் பிளேயர்ஸை கூட கூட்டின்னு வந்துருவாங்க. ஸோ அவங்க ஒரு லைன் அப்லேயே தான் வருவாங்க. இவங்கள மாட்டி பார்க்கலாம். ஆக்சுவலி சாய் ஓப்ஸ் வந்து பேக் ஸ்பேசம் மேல தான் ஆடலையா, இல்லைன்னா அவரு தான் டைரக்ட் பிக்குன்னு சொல்றாங்க. அவர் பேக் ஸ்பேசம் மேல ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல பிசியோ. அதனாலதான் ரெஸ்ட் இல்லைன்னா சாய் ஓப்ஸே ஆடுவாராம். ஏன்னா அவரு வந்து நல்லா ஹிட் பண்ணிட்டு இருக்காரு நெட்ஸ்ல அண்ட் நல்ல ஃபார்ம்ல இருந்து வராருன்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட்.
அவங்க அப்படிதான் தெரியல. டிசி கிட்டத்தட்ட டிசியை பார்த்தா வரானுங்கடா 2 பாயிண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டீமும் அவங்களை ஹேண்டில் பண்ண போறாங்கன்ற மாதிரி தோணுது. அவங்களும் வந்து மறுபடியும் சொல்லணும்னா அவங்க ஆல்மோஸ்ட் பவுலிங் ஓகே தான். ஸோ அதனால அவங்க மேக்ஸிமம் பேட்டிங் ஆடினோம், ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ணோம், அவ்வளோதான். பவுலிங் குறை சொல்ல முடியாது. நேற்றே பார்த்தா 10 ஓவருக்கு 58 ரன் அடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுவும் லாஸ்ட் 4 ஓவர் 5 ஓவர்ல ஸ்கோரே போச்சு. அந்த கணக்கில் அவங்க பவுலிங் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துடணும், சேஸ் பண்றோம் அந்த ஐயாவே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. அப்படி போனாங்கன்னா அவங்க இன்னமும் வாய்ப்பு இருக்கு உள்ள வர்றதுக்கு. இட் மீன்ஸ் டாப் 5 தெரியாது, அட்லீஸ்ட் டாப் 5 வருவாங்களா தெரியல. எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் காம்படிட்டிவா ஒரு கிரிக்கெட் ஆடினாலே கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது டிசி மேட்ச். அதெல்லாம் பாக்குறப்போ இவங்க அப்படின்ட்டு ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. பிளேயர்ஸ் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு ஒரு பண்ணிட்டும் ஆக்சுவலி கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் ரஷ்டியா தான் இருக்காரு. அவர் மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் ஆகும் அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் வர்றதுக்கு. அண்ட் அவரு கொஞ்சம் அட்டென்டிவா பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணுவாரு. கிரவுண்ட்ல இருக்கப்ப கூட கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது அவர்கிட்ட. மேபி அவரு லைஃப் வேற மாதிரி பார்க்கலாம். இப்ப நமக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். ஏன் அட்லீஸ்ட் ஒரு டாப் 5 சொல்றேன்னா இவங்களுக்கும் சரி ஆர்சிபிக்கும் அந்த ஒரு ஹோப் ஏன் கொடுக்குறேன்னா, தோனி சொல்றதா கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ் மாதிரி இந்த 2 டீமுக்கும் டாஸ் வின் மேட்சஸ். அவங்க டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் எதுலையோ அதுக்கு தான் அவங்க போவாங்க. அந்த கணக்கில் மிச்ச வர மேட்சஸ்ல டாஸ் நிறைய வின் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் மேட்சும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆர்சிபி மேட்ச் டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா சேசிங் தான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் சொல்லும். அதுக்காக தான் இந்த இது சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடந்த ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். இது ஒரு பயங்கரமான கான்டெஸ்ட் தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் இதுதான் இப்போ எல் கிளாசிக்கோனே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எப்பவுமே என்ன சொல்றது, ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்கே தவிர்த்து அவங்களோட ஆன் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். அதுவும் கேகேஆர் கிட்டே இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா தோற்றுட்டு தான் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் சாரி லாஸ்ட் 5 மேட்சஸ் கேகேஆர் விசிட்டிங்க்கு பெங்களூர் ஆன மேட்சஸ் தோத்துருக்காங்க. லாஸ்ட் 2 சீசன்ஸா எல்லா மேட்சும் தோத்துருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி போல. செகண்ட் ஹாஃப் 5 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயணும் அண்ட் எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் சொல்லுவாங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். என்னன்னா நீங்க தோக்குறீங்கன்னா போராடி தோக்கணும், ஜெயிக்கிறீங்கன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும். ஆனா ஆர்சிபி மட்டும் அதை அப்படியே தலைகீழ பண்ணுவாங்க. அவங்க ஜெயிக்கணும்னா போராடி ஜெயிக்கணும், தோக்கணும்னா கம்ஃபர்டபுளா தோத்துருவாங்க. ஒரு 4 ஓவர் 5 ஓவர் 4 ஓவர் 5 ஓவர்ல தெரிஞ்சிடும் அவங்க பவுலர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மேட்ச் தேருமா தேராதா, ஃபீல்டிங் விழுந்து பிடிக்கலாமா இல்ல கேஷுவலாவே பண்ணலாமா, எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னைக்கு விராட் கோலி 10 ஓவருக்கு மேல ஃபீல்டிங்கை பார்த்தாலே தெரியும். அவ்வளவுதான்டா இவனுக்கு அடிச்சிட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கே தெரிஞ்சிச்சு அடுத்த மேட்ச் தான் வரணும், எப்படியாவது டாஸை ஜெயிக்கணும், நம்ம சேஸ் பண்ணணும், அதுலயும் நானே நின்று அடிச்சு கொடுக்கணும். அது மட்டும் தான் அவர் மைண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலாம். டாஸ் நல்ல டாஸ் கேகேஆர் பக்கம் தான் சொல்லணும். ஸ்டார்ட் நல்லாவே பண்ணாங்க. தேவையில்லாம ஒரு புவர் ஷாட் செலெக்ஷன் டியூப்ளிசிஸ் கிட்ட. அதுக்கப்புறமும் நல்லா போச்சு, பவர் பிளே நல்லா போச்சு, எல்லாமே போச்சு. திடீர்னு ஒரு 7 ஓவர்ஸ்க்கு அப்புறமா கமெண்டேட்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிச்சு ஸ்லோ ஆயிடுச்சு. 7 to 16 வரைக்கும் பிச்சு ஸ்லோ ஆனதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி பேட்ல பட்டாலும் அதோட பிச்சு ஸ்லோவும் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கோலியோட ஸ்லோனஸும் இருக்கு. அவர் அந்த மிடில் ஓவர் கோலி பத்தியும் பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொல்லி முடி, நான் எனக்கு இருக்க பாயிண்ட் சொல்றேன். கோலியோட ஸ்லோனஸும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த 11 to 15ல பயங்கரமான எக்ஸிகியூஷன் ரசல் கிட்டயும் சரி ஸ்டார் கிட்டயும். அதோட டெட் ஓவர்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பட் இன்னமும் நல்லா அவங்க சைட் போலிங்கா போட்டாங்க. ஸ்டாருக்கும் ராணாவும் அதுக்கப்புறம் ரசல் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஃபீல்டிங்ல ரிங்கு அடிச்சிக்கவே முடியல, நிறைய சேவ் பண்ணிட்டாரு. ஈவன் மேக்ஸ்வெல்க்கு 2 லைஃப் கொடுத்தாங்க. நிறையவும் கேட்சை விட்டாரு, ரமன்தீப்பும் கேட்ச் விட்டாரு. அப்பயும் அவரால் ஸ்கோர் பண்ண முடியாம போயிடுச்சு. நிறைய 1 விக்கெட் எடுத்தாரு, நிறைய நல்லா போட்டாரு. ரிங்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஓகே, லாஸ்ட் எப்படியோ தர மாதிரி ஒரு 180 நல்ல ஸ்கோர் தான்.
ஓரளவுக்கு பிடிக்கலாம் அந்த அளவுக்கு தான். பட் அவங்க இன்னும் ஒரு 50 ரன் கம்மி அடிச்சிட்டாங்க. 180 பட்டாது 230 அடிச்சாலும் 50 ரன் கம்மி அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி கமெண்ட்ரிக்குள்ளே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, என்னங்க ஒரு 15-20 ரன் ஷாட் ஆனிடா, ஏங்க கேகேஆர் பேட்டிங்க பாருங்க ஒரு 50 ரன் ஷாட் அப்படின்னா. அண்ட் 50 ரன் இருந்தா கூட இவங்க முடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு இவங்க ஆடினதை பார்த்தா. நான் வந்து ஆர்சிபியோட பேட்டிங்கை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நிறைய லைஃப் கொடுத்தாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் ஆக்சுவலி பவர் பிளேல நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களே பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லாப்பியா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. டைக்கு வர கேட்சஸை மிஸ் பண்ணாங்க. அண்ட் மேக்ஸ்வெலுக்கு லைஃப் இருந்தது. இன்னைக்குதான் அவர் வந்து அந்த ஃபார்முக்கு வர போறாரு போலன்னு எக்ஸ்பெக்ட் பண்றப்ப போயிட்டாரு. பயங்கரமா அவரே அவர் மேல அப்செட்டா தான் இருந்தாரு. இவ்வளவு கேட்ச் விட்டாங்க அப்பவும் நம்மளால அடிக்க முடியும்னு பயங்கர அக்ரெசிவா தான் அவரே அவரை திட்டிக்கிட்டே தான் போடாரு அவுட் ஆனதுக்கு அப்புறம். ரிங்கு சிங் நீ சொன்ன மாதிரி நல்ல இதுதான். அண்ட் விராட் கோலி பத்தி சொல்லியே ஆகணும். அண்ட் முதல்ல நான் வந்து பிச்சு பத்தி சொல்லிடுறேன். பிச்சு வந்து ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா WPL பார்த்தவங்களுக்கே தெரியும் அந்த பிச்சே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். அதை வந்து ஆக்சுவலி இன்னும் IPL-க்கு முன்னாடி திருப்பியும் ஒரு ரீஆப் மாதிரி பண்ணுவாங்க பிச்சுக்கு. WPL-ல 2 தான் யூஸ் பண்ணாங்க கிரவுண்டு. ஒன்னு டெல்லி, இன்னொன்று வந்து பெங்களூர் மட்டும் தான் தெரியும் பார்த்தவங்களுக்கு. 8 மேட்ச் இங்கே 8 மேட்ச் அங்கே அந்த மாதிரி 10 மேட்ச் இங்கே 10 மேட்ச் அங்கே மாதிரி தான் ஆடினாங்க. அண்ட் டெல்லி ஆட போறது இல்லை, எலெக்ஷன் காரணமா விசாகப்பட்டினம்ல தான் ஆடுறாங்க. ஆனா RCBக்கு என்ன ஆயிடுச்சு, அதே பிச் யூஸ் பண்றதால அது ஸ்லோவா தான் இருக்கு. மேபி இது நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்ல தான் வந்து கொஞ்சம் பழைய சின்னசாமி பிச் மாதிரி வரும், டியூலாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஸ்லோவா இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகம் தான். ஏன்னா விராட் கோலிலாம் தட்டி ஆடணும்னு தான் நினைப்பாரு. அண்ட் பவுலிங்கும் அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நல்ல பாட்டா விக்கெட்டா இருந்ததுன்னா அவங்க பவுலர்ஸ் போட்டு ரன் கொடுப்பாங்கன்னு தான் சொன்னாங்க எல்லா எக்ஸ்பர்ட்டும். ஆனா அப்பயும் அது எடுப்படலை. எனக்கு தெரிஞ்சு எஃபிஷியண்டா இருக்கிறது இந்த விஷாக் விஜயகுமார்னு இன்னைக்கு வந்து போட்டாரு. அவரு கொஞ்சம் நல்லா பண்ணாரு. எஸ்ஆல் ஓகே, அவர் நல்ல பால் போட்டும் சுனில் நாராயண் அடிச்சிட்டாரு. அண்ட் கம்மிங் டு விராட் கோலி வந்து என்ன பண்றாரு, திருப்பி அந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இப்போ 2020 கிரிக்கெட் மாறிடுச்சு. அண்ட் உனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் அடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த ஒண்ணு இருக்கு RCB-ல ஒரு குறை, நம்ம அவுட் ஆயிட்டா அவ்வளவுதான்டா அப்படின்ற எண்ணம் அவருக்கு வர அது அவர் மைண்ட் கொண்டு போகவே முடியல. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏவே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அவுட் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான். இப்போ லாஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாலும் எப்படி வின் பண்ணாங்க, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாம லாம்ரோர் வந்து அடிச்சு அப்படிதான் வின் பண்ணாங்க. 78 அடிச்சிருந்தாரு, 77 அடிச்சிருந்தாரு. அவருக்கு பேக் ஆஃப் த மைண்ட் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம அவுட் ஆயிடக்கூடாது. அதனால அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் ஆடுறாரு. இல்ல ஒண்ணு பண்ணணும், இவரு வந்து ஒரு 1 down 2 down கீழே இறங்கி வரணும். அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மேனேஜ்மெண்ட் அப்படி டிசைட் பண்றாங்களா இல்ல கோலியே அப்படி பண்றாங்க? கோலி எங்க இருந்தாலும் ஆட முடியும், டாப் கிளாஸ் பேட்டர் தானே. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் இருக்காது. அப்ப ஏன் ஒரு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொதப்புறவங்களை விட்டுட்டு பின்னாடி கோலி இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும்ல, கோலி பின்னாடி இருக்காரு அடிப்பாரு, நம்ம ஷாட்ஸுக்கு போகலாம், நம்ம பயப்படாம ஆடலாம். இப்போ கேகேஆரே மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க, சுனில் நாராயண் எதுக்கு அனுப்புறான், அவர் என்ன பயங்கரமான பிளேயரா? ஆனா அப்படி கிடையாது. பின்னாடி இவ்வளவு ஹிட்டர்ஸ் இருக்காங்க, நீ இப்போ விக்கெட் போனா பரவாயில்ல அவங்க பாத்துப்பாங்க, தைரியமா அடின்னு ஒரு கான்பிடன்ஸ்ல அனுப்புறது வேற. விராட் கோலி அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கவங்க ஆடுறது வேற. அந்த பேட்டர்ன் எப்போ மாத்துறாங்களோ அப்பதான் RCB கொஞ்சம் பேட்டிங். இப்ப கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பவுலிங் வீக்னு சொல்லுவாங்க. விராட் கோலி இல்லைன்னா அவங்க பேட்டிங்கே வீக்கா தான் இருக்குமோன்னு ஒரு இதுதான் இருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே. உனக்கு எதாவது சொல்லணுமா அதுல? இது நல்ல பாயிண்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பார்த்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஒரு 75-80 அப்படிலாம் அடிப்பாரான்றது கோலி கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் பண்றது கரெக்ட். அவர் பொறுத்த வரைக்கும் இப்போ சுனில் நாராயண் சொன்ன மாதிரி தான், அந்த மனுஷன் ஒரு 8 ஓவர் தாக்கு பிடிப்பாரு, இல்ல 6 ஓவர் தாக்கு பிடிப்பாரு, இல்ல அட்லீஸ்ட் 12 ஓவர். அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் மாட்டி விட்டுருணும், இல்ல அவுட் ஆயிட்டு கூட போறது கூட பெட்டர் தான். போயிட்டா பின்னாடி பேச்சுக்கு இவரு அனுஜ் ராவத் இருக்காரு, இந்த டீம் இப்போ இருக்க டீம் வச்சு சொல்றேன், அனுஜ் ராவத் இருக்காரு, தினேஷ் கார்த்திக் இருக்காரு, கேமரூன் கிரீன் இருக்காங்க, எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் அடிக்கிற பிளேயர் தான். ஸோ அவங்க வந்தாங்கன்னா அந்த 48 பால் கிடைச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 சிக்ஸஸ் போவோம். ஆனா இவர் இருந்தாருன்னா அந்த 7 to 8 சிக்ஸஸ் போவார். இன்னைக்கு 20 ஓவர்ஸ் ஆட்டாரு, எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காரு? 3 தான் அடிச்சிருக்காரு. அதனால கன்ஃபார்ம் வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் தான். பட் பின்னாடி ஆடுவாரான்றது ரொம்ப கஷ்டம். அதே சேஸ்ல சொல்றியா, அவருக்கு பால் தெரியும், இத்தனை பால் இருக்கு, இவ்வளவு ரன் அடிக்கணும், அப்படி இருக்கிறப்போ சேஸ்ல கண்டிப்பா அவர் தேவைப்படுவாரு. 15 ஓவர்ஸ்க்கு தேவைப்படுவாரு, இல்ல 20 ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அவரு கன்ஃபார்ம் சூட் ஆக மாட்டேன். ஏன்னா அவருக்கு பால் எத்தனை ரன்
ஐ மீன் எவ்வளவு பால்ஸ் இருக்கு, எவ்வளவு ரன் அடிக்கணும்ன்ற ஐடியா இல்லை. ஸோ அந்த ஐடியா இல்லாதனால அவர் பாட்டு தள்ளி ஆடுறதோ இல்லை அவர் ஒரு 50 அடிக்கணும், அவர் ஒரு 75 அடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அவர் ஒரு 50, அவர் ஒரு 75, அவர் ஒரு ரெக்கார்ட், அவர் ஒரு ஆரஞ்ச் கேப், அதுக்கு தான் ஆடுற மாதிரி எனக்கு தோணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வேணா டீம் வின் பண்ணணும், நான் அடிச்சு குத்தணும்னு நினைப்பாரு. அதனால நீ சொல்றது செகண்ட் ஹாஃப்க்கு ஆப்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு எனக்கு செட் ஆகாது அவரு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட செகண்ட் ஹாஃப் பற்றி பேசிடுறேன். அவங்க என்ன பண்ணாங்க சொல்லிட்டு ஓப்பனர்ஸ் அதான் அந்த பிச்சு ஸ்லோன்னு தெரிஞ்சவனே கேகேஆர் முடிவு பண்ணிட்டாங்க. முதல் 6 ஓவர்ஸ் தான் மேட்ச். முதல் 6 ஓவர்ஸ்ல நீ என்ன ஸ்விங் போட்டாலும் சரி, என்ன ஸ்லோ பால் போட்டாலும் சரி, எப்படி போட பேட்டுக்கு வரும். அதோட பவர் பிளே 2 பேர் தான் வெளியே நிற்க முடியும். அதே 6 ஓவருக்கு அப்புறம் 5 பேர் வெளியே போயிடுவாங்க. அப்போ பிச்சு ஸ்லோனால நீ அடிச்சா கைக்கு போவோம். அதுதான் கோலிக்கு நடந்துருச்சு. ஸோ அவங்க முடிவு பண்ணது இந்த 6 ஓவருக்குள்ள எவ்வளோ அடிக்கணும்னு சொல்லிட்டு அது கரெக்டா மாட்டிச்சு. ஏன்னா முதல் ஓவர்ல சிராஜ் 102 தான் போட்டாரு, அடமடிக்கு 6 அடிச்சிட்டாரு. சுனில் நாராயண் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அதுல என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்பின்னரை கொண்டாந்துருக்கணும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நீ மேக்ஸ்வெல் யூஸே பண்ணல. அது பயங்கரமான டாக்டிக்கல் எரரு. ஒரு ஓவரால் கொடுத்து பார்த்துருக்கணும் ஸ்பின்னர் சார் பவர் பிளே உள்ள. அது கரெக்ட். ஆனா கமெண்ட்ரி கேட்டு இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்டுனா நீ உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரே ஒன்றா சொன்னாங்க, தே டோன்ட் ஹேவ் ஒன் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் இன் ஸ்பின். வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இல்ல, அதுதான் தமிழ்லயும் சொன்னாங்க. அந்த தைரியம் இல்லைங்க கேப்டனுக்கு வந்து இவனை போட்டு கொடுப்பான் நமக்கு அப்படின்ற தைரியம் இல்ல. இவர் வந்து 2வது பால்ல விக்கெட் எடுத்துட்டாரு டாகர். ஆனா கூட அது அது டுப்ளிசிஸ்க்கு கான்பிடன்ஸ் இல்ல. எங்க ஒரு 30 ரன் 25 ரன் போயிடுமோன்னு தான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஸ்டில் எனக்கு ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா பாலுக்கு எவ்வளவு பேஸா வருதோ பேட்டுக்கு சுனில் நாராயண் அடிப்பாரு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இல்ல அதுதான் வர நீ மேக்ஸ்வெலுக்கு டாகர் கொடுத்த ஓவர் மேக்ஸ்வெல் கொடுத்துட்டா ஒர்க் ஆயிருமே காண்டி அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டா கண்டிப்பா ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் ஆடு சொல்லிட்டு இருப்பாங்க சுனில் நாராயண் கிட்ட. பால் வேஸ்ட் ஆகணும் பரவாயில்ல, ஒரே ஒரு சிங்கிள் ஆடு. பிலிப் சால்ட் இன்னைக்கான கேம் பார்த்தா அவரு ஸ்பின் செம்ம குட்டா இருக்காரு. ஸோ கன்ஃபார்ம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரொம்ப நல்லா ஆட்டாரு. அவர் வந்து அவரோட பேட்டோட ஸ்விங்கே நல்லா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஸ்பின் ரைட் மாத்தி இருக்காரு. ஆக்சுவலி போன ஐபிஎல்ல ஒண்ணுமே ஆக்சுவலி பேட் வந்து பாடி கிட்ட வச்சிருக்காரு முன்னாடி, அதனால ஸ்விங்கு அந்த ரீச் கிடைக்காம வந்திருக்கு. அதை கொஞ்சம் வைடா மாத்திருக்காருன்னு காட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அவரு தான் வேர்ல்ட் நம்பர் 2 பேட்ஸ்மேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து வந்திருக்காரு. சாரி, ஆஸ்வின் போட்டுட்டா கண்டிப்பா பவர் பிளேல அடிச்சிருப்பாங்க. சோ அதனால வந்து ஓகே, அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸே இல்லதான், நல்ல பவுலர்ஸே இல்ல சொல்ல போனா. கரெக்ட், அது ஒண்ணு நடந்தது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அல்சாரி ஜோசப் வேணாம், வில் ஜாக்ஸியோ இல்ல வேற யாராவது ஆடுங்க அப்படிங்கிறாங்க. ஃபெர்குசன் இன்ஜூர்டு போல இருக்கு, அவர் இன்னும் ஃபுல்லி ஃபிட் இல்ல, ஒரு பார்ஷலி ஃபிட்டா தான் இருக்காரு போல. ரீஸ்டாப்லயே எடுக்க மாட்டாங்க, அது பெரிய கிரைமா இருக்கு. போன வாட்டி வந்தாரு இன்ஜூர் ஆயிட்டாரு. ஆனா அந்த மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ பெங்களூர்ல எடுத்தாரு. கரெக்ட். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் மேட்ச்ல என்னன்னா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கண்டிஷன்ஸ் அடாப்ட் பண்ணல. அந்த கண்டிஷன் பிச்சு ஸ்லோ ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 6-14லயும் வந்து அல்சாரி ஜோசப் இன்னமும் 140ல போட்டுன்னு இருக்காரு. 150 எல்லாம் போறாரு, 150 151. சோ கண்டிஷன் அடாப்ட் பண்ணல. அதேதான் சிராஜும், அவரும் கண்டிஷன் அடாப்ட் பண்ணல. அந்த கண்டிஷனை அடாப்ட் பண்ண ஒரே போல வைஷாக் விஜயகுமார் தான். அவர் ஹோம் கிரவுண்ட் 4 ஹவர்ஸ் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 4 ஹவர்ஸ் போட்டு கம்மியா ரன் கொடுத்தாரு. அதுதான் அவரோட ஒரு பெரிய விஷயம். மேட்ச் ரொம்ப நல்லா போயிருந்தது. சரி, கேகேஆர் பயங்கரமா என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்துல நான் அவங்க மேல கொஞ்சம் ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ்டால் விக்கெட் எடுத்துட்டாரு, டக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரிங்கு சிங் அமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் ஏன்டா பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஒருத்தன் புது பையன் பேடப்லாம் பண்ணிட்டான். அவரோட சும்மா போய் இன்ஸ்டால போய் பார்த்தேன், அவரோட ஒரு வீடியோ இருக்கு. அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ரெடியா வச்சிருக்காரு. எல்லா கிளிப்பும் ஒரு 2 மினிட்ஸ் ரகுவன்ஷி. சின்னப்பா ரகுவன்ஷி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சொல்ல போனா அவர் தான் ஓப்பனிங் வந்திருக்கணும். அவர் ஆக்சுவலி 7th ஓவர்ல இருந்து பேட போய் வார்ம் அப்லாம் பண்ணிருக்காரு. நம்ம தான் அடுத்து உள்ள போவோம்னு அவருக்கு ஒரு மேட்ச் இது கொடுத்துருக்கலாம். மேட்ச் பிராக்டிஸ் மாதிரி சும்மா அந்த அட்மாஸ்பியருக்கு 7 ரன் 10 ரன் அடிக்கணும். வேணும்னே எஸ்டேல வந்து கான்பிடன்ஸ் பிரேக் பண்ணுன்ற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து விக்கெட்டை எடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிங்கு சிங் அவுட், ரெண்டுமே கேட்ச் தான். ஃபீல்டர்ஸ் ஒழுங்கா இல்லையா, அவங்க டீம்ல ஃபீல்டிங்கும் ஒழுங்கா இல்ல. எஸ்டேல் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு, ஃபீல்டிங்கும் ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தாங்க. அதான் நான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்த டவுன்லயே வந்து ரகுவன்ஷி அமிச்சிட்டு இருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சுன்னா 7 ரன்ஸ் தான் அடிக்கணும் அப்பயும் ஓவருக்கு.
7 ரன்ஸ்ல இவர் வந்து சப்போஸ் இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவருக்கு ஃபார்முக்கு வரதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு 1 இயர் கேப்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்சம் மேட்சும் ப்ரெஷர் இல்லாம இருக்கு. அவர் ஒரு 30 பால் ஆட்டும் தான் அனுப்பியிருக்காங்க. அவர் 17-18 பால் வரைக்கும் ஒரே ஒரு 4 மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. சும்மா ரொட்டேட் பண்ணின்னு வெங்கடேஷ் ஐயருக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா கரெக்ட். வெங்கடேஷ் ஐயர் நல்லா தான் ஆனாரு, கூட சொல்ல முடியல. ஏன்னா நிதிஷ் ராணாவும் இன்ஜூர் ஆயிருக்காரு. அவருக்கு நிகிலோ என்னமோ இருக்கு, ஹாம்ஸ்ட்ரிங்கோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபார்முக்கு வரணும், மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கணும்ன்றது ரொம்ப இது. அதனால அது தப்பு இல்லை. ரிங்கு சிங் அமிச்சது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்தது. அதுல டவுட்டே இல்லை. பண்ணக்கூடிய ஆள் தான் கம்பீர்லாம். போன வருஷம் அப்படி பெரிய இது மாதிரி சண்டை போட்டுக்கின்னு இன்னைக்கு வந்து கட்டி பூச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நம்புற முடியாது. ஆக்சுவலி அதுக்கு ஒரு கமெண்ட்ரி போட்டிருந்தாங்க, இப்ப பார்த்தேன். இவர் ரவி சாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி for both of them hugging they should get the fair play award அப்படின்னு. அது இவரு சுனில் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு, நாட் ஓன்லி ஃபேர் பிளே, they should get ஆஸ்கர் அவார்ட் டூ அப்படின்னு இந்த ஆக்டிங்காக. அதுக்கப்புறம் ஒரு 12 ரன் அடிக்கணும்னு இருக்கு. ஆனா 12 ரன் அடிக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா டக்குன்னு கொஞ்சம் சவுண்ட் நல்லா வச்சு கேட்டா ஸ்டேடியம்ல இன்னும் ஆர்சிபின்னு கத்தின்னு இருக்காங்க. அது அப்ப டக்குன்னு வடிவேல் டைலாக் தான் வந்தது, இன்னுமாடா என்ன நம்பின்னு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது கத்தின்னு இருக்காங்க, என்னடா இப்ப கூட கத்துறீங்க, நீங்களா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஆனா அவங்க ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுப்பா. இவ்வளவு உதப்பட்டு மிதிப்பட்டும் சப்போர்ட்டரா இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அண்ட் இப்போ WPL ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற அதை வேற வச்சு நிறைய பேர் ரொம்ப ட்ரால் பண்றாங்க. ஸ்டில் ஆர்சிபி நீ சொன்ன மந்திரா தான், வின் டாஸ் சேஸ். இதை மட்டும் மிஸ் பண்ணாங்க அவங்க இதே நிலைமை தான் வரும். அண்ட் ஆக்சுவலி கோலி மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு தான் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா அவர் அதை மாத்திக்க முடியல. அவரோட பேட்டர்ன் அப்படிதான். அண்ட் அவ்வளவு கான்பிடென்டான பிளேயர்ஸும் கீழே இல்ல லோவர் ஆர்டர்ல. அதனால இப்படியே தான் ஆட போறாங்கன்ற மாதிரி இருக்கு. பத்தல அவங்க அடிக்கிற 180 175 எல்லாம் பத்தல. லாஸ்ட் மேட்சே தோத்துருக்க வேண்டியது, எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான் இப்படியே இருந்தாங்கன்னா. ஏதாவது பிளேயிங் லெவன்ல சேஞ்சஸ் பண்ணும். கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும். கன்ஃபார்மா அல்சாரி ஜோசஃபை டிராப் பண்ணி தான் ஆகணும். அவரை டிராப் பண்ணிட்டு ரீஸ்டாப்லி வேணும், கண்டிப்பா அவர் வேணும். ரீஸ்டாப்லி தேவைப்படுறாரு. டியூப்ளேசிஸ், மேக்ஸ்வெல் கன்ஃபார்மா இருக்காங்க. இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வேற யார் விளையாடுறாங்க? கேமரூன் கிரீன். ஓகே கேமரூன் கிரீன் ஓகே. கேமரூன் கிரீன் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 பேரை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பின்னுக்கு யாராச்சும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். யாராச்சும் ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் பண்ணி யாராச்சும் ட்ரை பண்ணா மட்டும்தான் அவங்க இதுக்கப்புறம் வர மேட்சஸும் வின் பண்ணுவாங்க. அதுதான் சேஸ் தான் பண்ணணும். கோலி கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதோட வேற பரவாயில்ல, இந்த சீசன் போனா பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்தபடி மெகா ஆக்ஷன் வருது, அதுல கொஞ்சம் யோசிச்சு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஓப்பனா சொன்னா போன பிளேயர்ஸ் திருப்பி வாங்கினா கூட ஓகே தான். அப்படி பண்ணாலே அவங்க டீம் யாரெல்லாம் அமைச்சிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கிளாஸ்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் ஆக்சுவலி சால் போனதுதான் இருக்கிறதுலே பெரிய லாஸ் அவங்களுக்கு. ஒன்னும் பெரிய காசு கூட போல. ஒரு 4 crore 4.5 crore தான் போனாரு. அதை கொடுத்து இவங்க ரீடைன் பண்ணல. அது பெரிய கிரைம் தான். அதுக்காகவே இவங்க உதப்படுறத பார்த்தா கொஞ்சம் கூட பாவமா இருக்க மாட்டேங்குது. எவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 80 to 100 விக்கெட் எடுத்திருக்காரு சின்னசாமிலேயே சாஹல். அதான் லீடிங் விக்கெட் டேக்கர் பயங்கரமா. ஆமா, இப்ப ஐபிஎல்ல லீடிங் விக்கெட் சாஹல் தான். அப்படி இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்க பிளேயரை விட்டுட்டு நீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்றது அநியாயமா இருக்கு. நாளைக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாம். நாளைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான், சாட்டர்டே. எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் இன் லக்னோ. லக்னோ பிட்ச்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து பயங்கர ஸ்லோவா இருந்தது. இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது பிட்ச்னு தெரியல. சொல்லு கிஷோர். அதான் அந்த ஹோம் கிரவுண்ட் ஸ்ட்ரீக்கை உடைச்சிட்டாங்க கேகேஆர். பட் நாளைக்கு அது திருப்பி ரிப்பீட் ஆகும். ஆமா, நாளைக்கு ஆக்சுவலி 2 பேர் 2 லாஸ்ட்ல இருந்து வராங்க. நானும் எல்எஸ்ஜி தான் போறேன். ஏன்னா எல்எஸ்ஜி போன மேட்ச் தோத்ததே ஒரு என்ன சொல்றது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா ஆர்ஆர் அவுட் பிளே பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட்ல
2-3 ஸ்லோ ஓவர்ஸ் போட்டு பூரானா நிக்க வச்சிட்டாங்க. குருணால் பாண்டியா பூரானால அடிக்க முடியல 2 லெஃப்டிஸ். ஆனா இப்போ வந்து திருப்பியும் எல்எஸ்ஜி அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு போறப்போ அவங்க குவாலிட்டியான சைடு தான். நம்ம ஆல்ரெடி அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். பஞ்சாப் பேப்பர்லயே கொஞ்சம் வீக் தான். டிசிக்கு அப்புறம் வீக்கா இருக்கிறது பஞ்சாப் தான். அண்ட் அவங்க ஃபார்மையும் நம்ம பார்த்துட்டோம். ஆர்சிபி கிட்டயே வந்து உதப்பட்டாங்க. 170 தான் அடிச்சு அதை சேஸ் பண்ண விட்டு அந்த அளவுக்கு வீக்கா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் 2 பேரும் 2 லாஸ்ட்ல இருந்து வராங்க. பஞ்சாப் 2 மேட்ச் ஆடி 1 ஜெயிச்சிருக்காங்க, 1 தோத்துருக்காங்க. இவங்க 1 மேட்ச் தான் ஆடி 1 தோத்துருக்காங்க. நாளைக்குமே ஹோம் டீம் தான் திருப்பி ஜெயிக்க போகுதுன்னு தான் நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். அப்புறம் வந்து இப்போ பஞ்சாப் சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், வின் பண்ணோம்னா அவங்க முதல்ல பண்ண வேண்டிய வேலை பேர்ஸ்டோவை டிராப் பண்ணணும். அவரை டிராப் பண்ணி ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ். ஆனா அவர் அன்லக்கியா தான் அவுட் ஆயிருக்காரு 2 மேட்சுமே. அதுக்கு பதில் யாரும் அண்ணுங்கிற பேர்ஸ்டோ பதிலா ஒன்று நேட்டன் எலிஸ் ஆடணும், இல்லைன்னா வேற யாராச்சும் ஒரு ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓப்பனிங் ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பிரப்சிம்ரன் இருக்கா, ஆமா, அதர்வா டைடே இருக்காரு. ஆமா, சோ அதனால அவங்க இந்த ஒண்ணு பண்ணா போதும். மற்றபடி போலிங் அவங்க கிட்ட நல்லாவே இருக்காங்க. ராகுல் சார் அண்ட் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நேத்தன் எல்லிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது ஸ்லோ பிட்ச் தான். ரபாடாவை கை வைக்க கூடாது. ஏன்னா 2 மேட்ச் நல்லா தான் போட்டுருக்காரு. சோ அதனால பேரிஸ்டோ டிராப் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நானும். அதான் ராகுல் சார், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா இவங்க எல்லாரும் இருக்காங்க. சோ இது மட்டும் பண்ணா போதும். எல்எஸ்டி 2 விஷயம் பண்ணும். முதல் விஷயம், ஒன்னு படிக்கல ஓப்பனிங் இருக்கணும், இல்லையா அவரை டிராப் பண்ணிடணும். தேவையில்லை இந்த 1 டவுன் ஆட வைக்கிற ஆமா இல்ல, அது ரொம்ப மட்டமா இருக்கு. மேபி 2 லெஃப்டின்றீங்க யோசிச்சிருக்கலாம். நான் அப்படிதான் நினைச்சேன் லாஸ்ட் மேட்ச். குவிண்டன் பிளஸ் படிக்கல் 2 பேரும் லெஃப்டியா இருக்காங்கன்றதுனால மேபி இருக்கலாமோன்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு சூட்டபிள் பொசிஷன் வந்து ஓப்பனிங் ஆடுறது தான். இவரு ராகுல் வந்து 4 தானே, நம்பர் 4 தான் ஆடுறாரு இந்தியாவுக்கு. அவருக்கு எதுக்கு இந்த நப்பாசன்னு தெரியல எனக்கு. அவரும் ஆரஞ்சு கேப் வாங்கி போட்டுக்கணும் தலையிலனே பண்ற மாதிரி தான் இருக்கும் அவரு பண்றதும். ஸ்ட்ரைக் ரேட்டை கண்டுக்க மாட்டாரு, ரொட்டேட் பண்ணிட்டே ஆடிட்டு இருப்பாரு 15 ஓவர் வரைக்கும். இந்த ஒரு சேஞ்ச் பண்ணோம். இன்னொன்று சேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இந்தியன் சீமர்ஸ் ஒழுங்கா இல்லை. அவங்க மோசின் கான், எஸ் டாக்கூரை நம்பின்னு இருக்காங்க. மோசின் கான் கூட ஓகே, எஸ் டாக்கூர் பதிலா அவங்க ஒரு ப்ராமிசிங் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலர் சிவம் மாவி வச்சுட்டு இருக்காங்க. அவரை தான் கூட்டின்னு வரணும். அவரை உள்ள சிவம் மாவி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் இருப்பாரு. ஏன்னா அவர் இந்தியாவுக்கு ஆடிட்டு குஜராத் டைட்டன்ஸ்ல ஃபுல் சீசன் வெளியே உட்காந்துருக்காரு. கேகேஆர்லயும் வெளியே உட்கார வச்சாங்க. கேகேஆர்ல அவர் இருக்கப்போவே அவர் இந்தியாவுக்கு ஆடிட்டாரு, ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு 2020. அதுக்கப்புறம் போன சீசன்ல எஸ்ஏல அடி வாங்கின அப்புறம் கூட அவருக்கு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கல. அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாருன்னு தான் எனக்கும் தோணுது. நல்லா பேசும் போடுவாரு. ஏன்னா அவர் வேணும் என்ன பொறுத்திருக்க. அவர் டெட் ஓவர்ஸ்ல ஓகே தான், போட சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா எஸ் தாக்கூர் என்னன்னா, எஸ் தாக்கூர் லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்களுக்கு ஹோம்ல நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வச்சுன்னு இருக்காங்க. நல்ல ஸ்லோ டெலிவரிஸ் பேக் எண்ட்ல வந்து போட்டு ஒரு சில மேட்சஸ் அவங்களுக்கு சாதகமா பண்ணி கொடுத்தாரு. குருணால் பாண்டியா கேப்டனா இருக்கப்ப லாஸ்ட் சீசன் ஓகே, பட் லாஸ்ட் சீசன் ஓகே ஸ்டாட்ஸ் ஒன்னு இருக்கு. ஸ்டாட்ஸ் எஸ் டாக்கூருக்கும் சிவமாவையும் கம்பேர் பண்ணா எக்கனாமிலும் இல்ல, சிவமாவி நல்ல பவுலர் தான். சிவமாவி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இவரை விட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல போய் ஆடி இருக்காரு. ஐபிஎல் மேட்சஸும் இவரை விட ஜாஸ்தியாவே ஆடி இருக்காரு. ஒரு 3-4 சீசன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கணக்குல வந்து சிவமாவி ஆட வைக்கணும். பட் எனக்கு தெரியல. ஆக்சுவலி சுப்மன் கில் பேட்ச் அவங்க. சுப்மன் கில், பிருத்வி ஷா, சிவமாவி இவங்க எல்லாம் ஒன்னா வந்தவங்க. அவங்க எல்லாருமே நல்ல நல்ல பிளேயர்ஸ், இந்தியாவுக்கு ஆடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்தவங்க தான். அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி, கார்த்திக் தியாகி இவங்க எல்லாம் ஒரே பேட்ச். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல யாராச்சும் யார் 2 நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க மேபி கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி பிக் எடுக்கலாம்னா நாளைக்கு மேட்ச்ல ஆஸ் யூஷுவல் கண்டிப்பா பாயிண்ட் எடுத்துருவாங்க. நல்லா ஆடும், பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்களா இல்லையோ, கேஎல் ராகுல் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ட்ரீம் 11க்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. அவர் நீ கண்டிப்பா கேப்டனா வச்சுக்கலாம். வைஸ் கேப்டன் பூரான வைக்கலாம். ஏன்னா கன்ஃபார்ம் போன மேட்ச் விட்டுதான் இந்த மேட்ச் பிடிக்கணும்னு பார்ப்பாரு, பின்னாடி வந்து அடிக்கணும்னு பார்ப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா இப்போதி ஓகே நல்லா போயினது. பிஷ்னாய் கூட நல்ல ஆப்ஷன் தான். அந்த கிரவுண்ட்ல பிஷ்னாய் கூட நல்ல ஆப்ஷன் தான். 4-4 எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன்.
ஓகே மேபி போலாம். அப்போ பிஷ்னாய், சாம் கரன், அப்புறம் கேஎல் ராகுல், புரான் இவங்க 4 பேருக்கும் போலாம். ஓகே. அண்ட் இந்த டீம்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கலாமா இல்ல வேணாமா? ஆல்ரெடி ஆடின 2 மேட்ச் ஆர்ஆர், டிசி, ஆர்சிபி. ஆர்சிபி கொடுக்கணும்னா ரொம்ப மைனஸ்ல கொடுக்கணும்பா, வேணாம்பா. சரி ஓகே, ரேட்டிங் வேணும்னா ஓகே தான். ஓகே. அண்ட் லாஸ்ட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐபிஎல் கேஷ் கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த வீக் இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கான்டெஸ்ட். ஓகே, முடிச்சுக்கலாம் மகேஷ். இதை பத்தி கொஞ்சம் சொல்லிடணும். வியூஸ் நமக்கு கம்மியா தான் வருது, அது ப்ராப்ளம் இல்ல. பட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. பூபாலன் வர்சஸ் ஆண்டனி. ஆண்டனி 8 பாயிண்ட்ல இருக்காரு, பூபாலன் 10 பாயிண்ட்ல இருக்காரு. அதனால யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றதுக்காக இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, வியூஸ் கம்மியா தான் இருக்கேன்னு கூட ஓகே, பட் இது ரொம்ப பயங்கரமான காம்படிஷனா போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பெரிய கேஷ் பிரைஸ் இருக்கு கண்டிப்பா. ஓகே ஓகே, நாளைக்கு மேட்சோட வரலாம். எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் லைவ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல வரலாம். எப்படி போகுது மேட்ச்னு பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றோம். பாய்.